ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ஜெபித்தபடி நமக்கு கோவில்பட்டியில் அந்த மீட்டிங்கை தேவன் நல்லபடியாக முடிக்க கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 2 முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லணும். ஒன்று நவம்பரில் போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் 2-3 மந்த்ஸ் பிஃபோராகவே முடிவு பண்ணியாச்சு. ஒன் மந்த் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி டிக்கெட் எடுத்தாச்சு. பட்டு எப்பவுமே நமக்கு தெரியும் இந்த நவம்பர் மிட் எப்படி இருக்கும் அப்படின்னு. எப்பவுமே புயல், காற்று, மழைன்னு சொல்லி எப்பவுமே நவம்பர்னாலே மழையாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எடுத்துட்டோம், ஆனாலும் போக முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. ஏன்னா ட்ரெயினே ஓடுமா, அந்தளவுக்கு மழை பெஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனாலும் விசுவாசத்தில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்படியே போனாலும் அங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருந்தால் மக்கள் வருவாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா நல்லா இருக்கிற காலத்தில் வர்றதே கஷ்டம் எல்லாரும். அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க செலக்டிவாக நம்ம விரும்பி வேண்டும் அப்படின்னு சொல்லி வர்றதுனால வருவாங்க. பட் அவங்களுக்கும் கஷ்டமே அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 4-5 பேர்னாலும் லோக்கலில் இருக்கிறவங்க தான் வருவாங்க, லாங்கில் இருக்கிறவங்க வர ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சோம். பட் பாருங்கள், நமக்கு இந்த நவம்பரில் மழையே இல்லாத மாதிரி தேவன் பண்ணிட்டாரு. இந்த ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெய்கிறத விட நவம்பரில் விட ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து தான். ஏன் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அம்மே. ஸோ தேவனுக்கு மகிமை. அதே போல் அங்கேயும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுனாங்க, நமக்கும் அதுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றாங்க. இது ஒரு பெரிய அற்புதம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் இந்த டேட்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, அது சாட்டர்டே தான் இங்கே சட் டவுனா கரண்ட்டு அப்படின்னு. நமக்கு அந்த ஊரில் சட் டவுன்னு நமக்கு இருக்கிற மாதிரிலாம் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் கரண்ட்டு இருக்காது போல். மந்த்லி ஒன்ஸு இல்லை 2வது சனிக்கிழமை மாதிரி பண்ணுவாங்க போல். இந்த சனிக்கிழமை தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இல்லாட்டாலும் நம்ம என்ன பண்ணுறது, ஜென்ரேட்டர் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்புறம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்ப்போம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட் அன்றைக்கி சடவுனே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம், டெட் எக்ஸாம் வைக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நிறைய எழுதுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்காக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொண்டு அந்த தடையுமே தேவன் நீக்கி போட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட மார்னிங் 9:30 ஆரம்பித்து 2:30 வரைக்கும் பண்ணும்போது கரண்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறது. அங்கே கிளைமேட் நல்லா தான் இருக்குது இதே மாதிரி. பட் நல்லா மியூசிக் போடப்பெலாம் இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே நல்லாயிருக்கும் அந்த ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதையும் தேவன் வெற்றிகரமாக, இது 2மே உண்மையிலே பெரிய ஒரு அற்புதம் தான். அந்த அற்புதத்தை ஆரம்பித்து தான் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அதே மாதிரி நிறைய அவங்கவுங்க ஃபேமிலியிலே நிறைய பேர் அந்த இடம் கூப்பிட்டு வந்தாங்க புதுசாக. அவங்கவுங்க ஃபேமிலியிலே ஒரு ஃபேமிலியிலே ஒரு 4-5 பேர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, இவங்கன்னு சொல்லிட்டு புதுசாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்கள பார்க்க முடிஞ்சு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஜென்ட்ஸ் வேறு பேக்ரவுண்டில் இருந்தவங்கலாம் கூட கப்பிள்ஸாக ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போனாங்க. சாப்பாடு கூட கொஞ்சம் மிச்சமாயிருமோன்னு நினச்சோம். கடைசியில் மொத்தமாகவே கரெக்டாக எல்லாருக்கும் வந்தது, ஈக்குவலாக கொடுத்த மாதிரி சரியாக போச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபத்தை தேவன் கேட்டு அங்கே அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். நாங்கள் நிறைய பேருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்லவே கிடையாது. இப்போ எப்படி குரூப்பில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேருக்கு தெரியுமோ அது மட்டும்தான். வெளியில் ப்ரொபகண்டா பண்ணவே இல்லை. இப்போ நம்ம மஹால்லலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பேம்ப்ளெட்ஸ் கொடுப்போம், இல்லைனா பேனர் தொங்க விடுவோம். ஏன்னா இது நம்ம நடத்துகிறதே ஒரு சின்ன லிமிட்டடான ஏரியா. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு பிறகு கஷ்டம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர், ஒரு 10 ஃபேமிலி இப்படி ஆரம்பித்து பண்ணுவோம். அப்புறம் நமக்குன்னு இடம் கிடைக்கும் போது நம்ம ப்ரொபகண்டா பண்ணி நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால யாருக்குமே வெளிப்படையாக எந்த விதத்திலும் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் போட்டு விட்டுருந்தாலும் கூட அதை பார்க்குறவங்களுக்கு எங்கேயோ நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அதை மோட்டிவேட் பண்ணி சொல்லவும் இல்லை. வர்றவங்களே நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஏன்னா இங்கே இருந்த இடமும் பத்தாது, நமக்கும் தெரியும். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னு தெரியும். அதனால் சுற்றி ஒரு கொஞ்சம் பேர் இருந்தால் போதும். அப்புறம் நமக்கு ப்ரேயர் மீட்டில் இருக்கிற 4-5 பேர் அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான். பட் அவங்களும் தொடர்ந்து அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, நம்ம ஆசீர்வாதத்தை வாங்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க. சீக்கிரமாக இதெல்லாம் வெளியில் சொல்கிற மாதிரி நாட்கள் வரும். கண்டிப்பாக எல்லாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். அதுக்கு ஏற்றபடி பிளேஸும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம். அப்போ இடம் கொள்ளாமல் போக மட்டும் பெரிய அளவிற்கு அறுவடை தேவன் காண்பிக்க செய்வார். ஓகே, இப்பொழுது இன்றைக்கி என்ன அப்படின்னா, இது நிறைய பேருக்கு லைவ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்தது. இங்கே இருந்தால் மட்டும் அவங்களுக்கு லைவ் போடுறீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, லைவ் போடல அப்படின்னு. அதான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு ஃபெசிலிட்டி அங்கே பண்ண முடியாது. அதனால் அந்த மெசேஜே இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படியான ஒரு மெசேஜ் தான். ஸோ பிரதர் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, ஆனால் அதனோட லேட்டாக தான் இருக்கும். பட் நான் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கலாம்.
ஏசாயா 8:18. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். இதோ அப்படின்னு வந்தாலே அவங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பிஹோல்ட் அப்படின்னு அர்த்தம். இதோ அப்படின்னாலே அங்கே ரொம்ப கவனி, ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் சொல்கிறாரா? சொல்கிறார். ஏவன் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாரு இதோ அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த விஷயத்தை நம்மளை கவனிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் இதோ அப்படின்னு ஆரம்பிக்குது. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, யாராலே? சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் எப்படி இருப்போம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படி சொல்கிறார். ஏசாயா எழுதினார் அப்படி சொல்லப்படுகிறது. தேவனே எங்களை ரட்சியும் அப்படிங்கிறது தான் அந்த ஏசாயா அந்த பேருடைய மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏசாயா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், பைபிளில் இருக்கிற அநேக கேரக்டர்ஸ், பழைய ஏற்பாட்டில் மோசேவா இருக்கட்டும், யாரெல்லாம் மக்களை டெலிவரன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட்டிக்கலாக இருந்து செஞ்சு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இயேசுவை பிரதிபலிக்கும் பாத்திரங்களாக தான் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டாங்க. யோனாவாக இருந்தால் கூட, யோனா எப்படி 3 நாள் மீன் வைத்திருந்தானோ அதே போல் இயேசு 3 நாள் பாதாளத்தில் இருந்து வெளில வந்தார். இப்படி எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி உங்களுக்கு ரிலேட் பண்ணி காமிப்பாங்க பொதுவாகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையுமே. அதுக்கு மொத்த உருவமாக தான் யார் வந்தார்னா இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஏசாவையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏசாயா சொல்கிறாரு, நானும் எனக்கு கொடுத்த என் பிள்ளை இருக்காங்க பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னா இஸ்ரேலில், அவங்களுடைய நாடு இஸ்ரேல், அங்கே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எப்படி? சேனைகளின் கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே. இங்கே இன்னைக்கு நமக்கு தேவன் சொல்கிறாரு, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? நானும் இங்கே இயேசுவும், இப்போ புதிய ஏற்பாட்டின்படி நான் சொன்ன ஏசாயாவே இயேசுவை குறிக்கிற ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங்ஸ் ஃபுல்லாக மோசே எல்லாருமே அவங்க இயேசுவை பிரதிபலிக்கும் பாத்திரங்களாக தான் அந்த காலத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிடையாது, பிரதிபலிக்கும் பாத்திரங்கள், அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ண போகிற ஒருத்தர் வரப்போகிறாரு, நிறைவை தரப்போகிறாருங்கிறதுக்காக. ஸோ இங்கே இயேசு இன்றைக்கு நமக்காக எல்லாத்தையும் முடித்து இப்போ நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இப்போ எப்படி வச்சுருக்காராம், தேவனுக்கு மகிமையாக, தேவனாலே அவங்க இஸ்ரேல்லாம் நம்ம யார், அவங்க நாடை போட்டுக்கிற வேண்டிதான். இந்தியாவிலே எப்படி இருக்கிறோமா, அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். we are the signs and wonders in this world. இல்லை நம்ம உலகத்தை எடுத்துக்கலாம், நம்ம இந்தியான்னு மட்டும் ஏன் குறுக்கிக்கிறோம். இந்த உலகத்திலே தேவனுக்கு அடையாளமாகும். அடையாளம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ரோட்டில் போகிறீங்க, இங்கே பன்னீர் நகர் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் எழுதியிருப்பாங்க, போர்டு எழுதியிருப்பாங்க. அது ஒரு சைன் போர்டு. அந்த சைன் போர்டு என்ன காமிக்குது? இந்த பக்கம் தான் இருக்குது, இதை காமிக்கிறது, இங்கே போங்க, இங்கே போனால் இப்படி போனால் இது ரீச் பண்ணலாம், ஒன்றை குறிக்கிறது, ஒன்றைக்கு வழிகாட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இப்போ இங்கே நம்ம தான் அந்த சைன். அப்படின்னா யாருக்கு சைன்? தேவனாலே தேவனுக்கு சைனுனா, உங்களை பார்க்கும் பொழுது தேவன் வெளிப்பட்டு, உங்களை பார்க்கும்போது நீங்கள் யாரை காமிக்கிறீங்க? தேவனை பிரதிபலிப்பவர்களாக, தேவனிடத்தில் மற்றவர்களை கொண்டு போய் சேர்ப்பவர்களாக அடையாளமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஆர் தி சைன். யாரு? நீங்கள் மட்டும் இல்லை. ஏசாயா சொல்கிறாரு, நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும். அப்போ உங்களோட மட்டும் நிற்க போகிறதில்ல, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் தலைமுறையே இந்த இந்தியாவிலே, இன்னும் உலகத்திலே கூட வச்சுக்கலாம், எப்படி இருக்கிறோமா? அடையாளங்களாகவும் அடுத்து அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்போ நேற்று ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுது, நம் தேவன் அற்புதங்கள் செய்யும் தேவன். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அதான் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தவங்களுமே பர்சனலாக இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அற்புதம் நடக்காலொழிய நீங்கள் சபைக்கு வரவே முடியாது, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. என்ன தான் நான் உட்காந்து உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாலும், என்ன தான் பைபிளில் அவர் தான் ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு போட்டிருந்தாலும், பர்சனலாக அவனுக்குன்னு ஒரு அற்புதம் நடந்து கர்த்தரை ருசி பார்த்தாலொழிய அவன் ஆண்டவர்கிட்ட வரமாட்டான். நீங்கள் எத்தனை பேர்ட்ட என்ன சொன்னாலும் அப்படி ருசி பார்த்து தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இல்லைன்னா அது சும்மா கொஞ்ச நாளைக்கு கூட இருக்க முடியாது. இது காசுக்காகவோ இல்லை பிரியாணிக்காகவோ எதுக்காகவோ மாதிரி இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் நடிக்கலாம், அதுக்கடுத்துலாம் தாங்காது வண்டி. ஆனால் பிடித்து ருசித்து வருகிறவர்கள் என்னன்னாலும் சரி போக மாட்டாங்க.
கர்த்தர் நல்லவர் ருசித்து பார்த்தவங்கள நீங்கள் என்ன கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பர்சனலாக தெரியும், அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் அதிசயமானவர். அவர் பேரே என்னது, அதிசயமானவர். எத்தனை பேருக்கு அவர் பேரே அதிசயம், மிராக்கிள்னு தெரியும்? அவர் பேரே மிராக்கிள் செய்பவருங்கிறத விட அவர் பேரே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே அப்படிதான், அவரே மிராக்கிள். எங்க அப்படின்னா அதே ஏசாயால 9:6 பாருங்க. அதே ஏசாயால 9:6 படிங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் நாமம். அப்புறம் மட்டும் இல்லை, ஆலோசனை, வல்லமையுள்ள, நித்திய சமாதான. அவர் நாமமே அப்படின்னா அவர் பேர் அப்படிங்கிறது அவங்கள குறிக்கிறது. ஒரு பூ இப்போ மல்லிகை பூ அப்படின்னு மல்லிகை பூவை குறிக்குது. இங்க அற்புதம், அதிசயம், வல்லமை, நித்திய பிதா, சமாதான பிரபு எல்லாமே யாருக்குரியது? யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. நமக்கு அவர் செய்வார் அப்படின்னு சொல்லலை, எதையோ ஒன்று வச்சு செய்வாருன்னு இல்லை, அவரே அற்புதம். இப்போ அந்த அற்புதம் எங்கே இருக்கு? அந்த அதிசயமானவர் எங்கே இருக்காரு? உங்களுக்குள்ளே வந்துட்டாரு, உங்களோட ஒன்றாய் கலந்துட்டார். இத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? நீங்களும் அவர் இப்போ ஒன்றாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய ஆவிக்குள்ள அவருடைய ஆவி கலந்து உங்களை அவரை போல மாற்றி விட்டது. அதான் புது என்ன சொல்றது, பிறப்புன்னு சொல்றோம். நியூ பார்ன், வி ஆர் நியூ பார்ன். இப்போ புது சிருஷ்டி அப்படி சொல்றோம்ல. இப்போ நீங்கள் பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் வெளியில் பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த வெளிப்பாடு வர வர ஆட்டோமேட்டிக்காக வெளியே மாறும். எத்தனை பேர் இப்போ உள்ளேயும் எனக்கு மாறினதுனால வெளியே மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க? அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளுடைய கேரக்டரில் வரும், நம்ம ஆட்டிடியூடில் வரும், நம்மளோட திங்கிங்கில் வரும். ஆக்சுவலாக அந்த ஆவியில் நடக்கிற மாற்றம் ஃபஸ்ட்டு தேவனோட வார்த்தையின் மூலமாக நடந்து, அடுத்து மனதை மறுரூபப்படுத்தி, மனம் மறுரூபமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த காணப்படுகிற உலகத்தில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வரும். இன்க்ளூடிங் உங்கள் கேரக்டர், உங்களுடைய பர்சனாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து தான் ஆகும். அது மாற்றாமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் முதக்கும் இப்போ உங்களை பார்த்தா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? வேறு மாதிரி இருக்குன்னா ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு சொல்லலை, பெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 3 பேர் தான் சொல்லியிருக்காங்களா? உங்களெல்லாம் பார்த்தா இருக்க ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்களே அப்படின்றாங்களா? அப்படி என்றால் நம்ம உள்ளே இருக்கிற தேவனை இன்னும் நம்ம புரிந்து கொள்ளவில்லை. அந்த வெளிச்சத்தில் நம்ம இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காதில் கேட்டு இந்த காதில் போகுது அப்படின்னா அது சைன் பண்ண முடியாது. அப்போ இந்த அதிசயமானவர் இப்போ யாருக்குள்ளே இருக்காரு? உங்களுக்குள்ளே இருக்க, உங்களுக்குள்ளே ஒன்றாய் கலந்து விட்டார், பிரிக்க முடியாதபடி ஆகிட்டார். அப்படின்னா இப்போ நீங்களே அதிசயத்தை சுமந்துட்டு தான் போகிறீங்க, அதிசயத்தை சுமந்துட்டு தான் வர்றீங்கன்னா உங்களாலே அதிசயம் நடக்குமா இல்லையா? அப்போ நீங்களே ஒரு மிராக்கிள், யூ ஆர் தி மிராக்கிள். அதனால சொல்லுது, நீங்களே அவருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே. நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதான் நீங்கள் நினைக்கிறீங்க? தேவன் உங்களே அற்புதமாக மாற்றிட்டாரு. இத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பார்த்துட்டு நானா அற்புதம், என்னைய பார்த்தா ஒன்றும் சரியாக தெரியலையே, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நான் ஒரு என்ன சொல்கிறது, வேண்டாதவளா, வெறுக்கப்படுறவளா, ஒதுக்கப்படுறவளா, புறந்தள்ளப்பட்டவளா, ஆகாதென்று தள்ளப்பட்டவளா, அப்படி தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்களே எப்படியா மாறிட்டீங்க? யூ ஆர் தி மிராக்கிள். நீங்களே ஒரு மிராக்கிள் சைல்டாக மாறிட்டீங்க, நீங்களே ஒரு மிராக்கிள் உமனாக மாறிட்டீங்க, நீங்களே ஒரு மிராக்கிள் மேனாக மாறிட்டீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க, நீங்களே ஒரு மிராக்கிள். ஏன்னா அந்த மிராக்கிள் காடு உங்களுக்குள்ள தான் இருக்காரு. உங்களை அவரை போல் மாற்றிட்டாரு. ஆகவே நீங்களும் மிராக்கிள் செய்யலாம். இத்தனை பேருக்கு புரியுது? ஃபஸ்ட்டு அவர் மிராக்கிள் காட், அவர் பேரே மிராக்கிள். இது எத்தனை பேருக்கு புரியுது? செகண்டு, அந்த மிராக்கிள் காட் உங்களுக்குள்ளே வந்துட்டார், வந்து உங்களே அவரை போல் மாற்றிட்டார். ஆகவே இப்போ நீங்களும் எப்படி மாறிட்டீங்க? மிராக்கிள். மூணாவது, அந்த தேவனே உங்களுக்குள்ளே வந்து செயல்படுறதுனால நீங்கள் போகிற இடம், வர்ற இடம், செய்கிற இடம் எல்லாம் மிராக்கிளாக தான் இருக்கும். மிராக்கிள் செய்ய முடியும் பைபிளில் போட்டிருக்கா இல்லையா?
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வசனங்களில் வரங்கள் நிறையா இருக்குது. இது ஒரு பக்கம் எப்படி நம்ம அடையாளங்களா அற்புதங்களாக இருப்போங்கிறத ஒன்பையோனா நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12 8 படிங்க. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னா அதாவது தேவனோட வார்த்தை தான் சொல்லுது. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் அற்புதங்களை இப்ப நான் சொன்ன உங்களால அற்புதம் செய்ய இங்க என்ன போட்டிருக்கு? அந்த வரத்துல ஒன் ஆஃப் த வர என்னது? அற்புதங்களை. வேறொன்னுக்கு பற்பல பாஷைகளை பேசு, வேறொன்னுக்கு பாஷைகளை வியாக்கரணம் பண்ணுதலும் படிக்கிறது. எத்தனை பேருக்கு பிடிக்குது? இப்போ இந்த ஆவியான உங்களுக்குள்ள வந்தா, இப்போ நான் தான் சொன்னேன், தேவன் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, அவர் அதிசயமானவர். ஆகவே அவர் உங்களுக்குள்ள வந்து உங்களை அவரை போல மாற்றி உங்களோட கலந்துட்டதுனால இப்போ அவருடைய ஜீன் உங்களுக்குள்ள வந்துட்டால நீங்களும் அவரை போல மாறிட்டீங்க. அப்போ யூ கேன் டூ மிராக்கிள்ஸ். நம்ம சர்ச்சோட ஸ்பெஷாலிட்டினா சர்ச் ஆஃப் மிராக்கிள்ஸ். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும், அது ஃபஸ்ட்டு. செகண்டு நீங்களே மிராக்கிளாக மாறுவீங்க. மூணாவது நீங்களே மிராக்கிள் பண்ணுவீங்க. 3 ஸ்டேஜ். நிறைய பேர் கிளியராக புரியுது. இப்போ எத்தனாவது யார் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கீங்களா, செகண்ட் ஸ்டேஜிங்களா, தேர்டில் இருக்கீங்களா? இல்லை நானும் வந்துட்டு தான் போயிட்டுருக்கேன், ஆரம்ப ஸ்டேஜுக்கே நான் உள்ளே வரலங்க அப்படின்னு இருக்கீங்களா? வேறு எத்தனை ஸ்டேஜ் இல்லை? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன உங்களுக்கு ஒரு நடந்திருக்கா இப்போ வரைக்கும்? அது டிக்கு. செகண்ட் ஸ்டேஜ் உங்களுக்குள்ள அந்த தேவன் வந்து உங்களை அற்புதமாக மாற்றிட்டார். இது எத்தனை பேர் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து செகண்ட் டிக்கு இருக்கீங்க? அது ஓகேவா? டிக்கு. அடுத்து 3வது உங்களாலேயும் அற்புதம் நடக்கும். இப்போ வரைக்கும் ஒன்று கூட நடக்காம இருக்கு. நீங்கள் ப்ரேயர் பண்ணது நடந்திருக்கா? 4 பேருக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணி கேட்கப்பட்டிருக்கா? மிராக்கிள்லாம் நான் வந்து செத்தவங்களோட எழுப்பது மட்டும்தான் சொல்லலைங்க. சூப்பர் நேச்சுரலாக 4 பேர் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது உங்களால் நடந்திருக்கா, தேவனுடைய கிருபை அவங்க வாழ்க்கையில் விளங்கியிருக்கா அப்படின்னாலும் அங்கே ஒரு மிராக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? 1வது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஆளுக்காவது நம்ம ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கவே முடியாது. இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் போய் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், யாருக்காவது நம்மளால் அற்புதம் நடந்திருக்கா? மேபி வேர்ல்டு லெவலில் நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணுறோம், அங்கங்கே நடக்குது, அது நம்ம ஓப்பனாக தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் நீங்கள் ப்ரேயர் பண்ணி தான் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். எப்பயுமே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அதிகமாக வரும். எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட நிறைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அதிகமாக வரும், ஆனால் டெஸ்டிமோனி கம்மியாக தான் வரும். ஏன்னா நடந்த பிறகு மறந்துடுவாங்க நம்மால். நேற்று கூட ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து 2 பேர்லாம் வரல. அப்போ தெரிஞ்ச சகோதரிகிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன், என்னம்மா அவங்களாம் வரல? அக்கா போன தடவை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கக்கா, அவங்க பிஸ்னஸ்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி இந்த தடவை ரொம்ப பயங்கரமாக பிக்கப் ஆயிடுச்சுக்கா, அதனால் வர்றதுக்கே டைம் இல்லை. எப்படி இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணது தப்பா, கடவுளை உங்களை ஆசீர்வதிச்சது தப்பா? எப்படி இருக்கு பாருங்க. அதனால எந்திரிக்க கூட முடியல வர்றதுக்கு, அவ்வளோ டைட் போனது, அவ்வளோ கஷ்டத்து இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணது பிச்சுக்கிட்டு ஓடுது வியாபாரம், அதனால வர டைம் இல்லை. அட்லீஸ்ட் சொல்லவா செஞ்சிருக்கலாம் சாட்சியாவது. இந்த பொண்ணு சொன்னப்பறம் தான் எனக்கே தெரியுது, ஓஹோ ஏன் வரலன்னு கேட்கும் போது தான். இல்லைன்னா எத்தனையோ பேர் வர்றாங்க, எத்தனையோ பேர் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க, அடுத்து ஏன் வரலன்னு தெரியல, நம்ம உட்காந்துருப்போம். அப்புறம் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சாட்சி சொல்லும் போது தான் இப்படி, அப்போ என்னதாம்மா சொல்கிறது? அப்போ ஆண்டவரே கொஞ்சம் அசைங்க, அப்போ தான் ப்ரேயருக்கு வருமா அப்படின்னா சொல்ல முடியும். அவ்வளோதான் மனிதர்களோட மென்டாலிட்டி. அதனால மேபி நீங்கள் ப்ரேயர் பண்ணி நிறைய பேர் சொல்லாமல் கூட இருக்கலாம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த வலி வேதனையெல்லாம் எங்கள் சைடில் நிறைய இடங்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய விஷயங்கள்லாம். எப்பயுமே ப்ரேயர் அழுகிறது புலம்புறது அப்படின்னா எவ்வளோ நாள் லிஸ்ட்டு சொல்ல ரெடியாக இருப்பாங்க. முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவரே மறந்துடுவாங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். 10 குஷ்டரோகியில் ஒருத்தன் தான் என்ன பண்ணா, திரும்பி வந்து நன்றி செலுத்த வந்தான். 9 பேர் வாங்கினம்மா, இடத்த காலி பண்ணாமா, போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி வீட்டில் போய் பிரியாணி போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்திருப்பான். ஆண்டவரே மறந்துட்டான். ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த 9 பேருக்கும் மறுபடியும் வந்திருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இவனுக்கோ சாகிற வரைக்கும் வந்திருக்காது. ஏன்னா நித்தியமாக அவரை பிடிச்சிக்கிட்டான். யாரை? சுகமளிக்கிற வைத்தியரை. அவங்க டெம்பரவரியாக வந்துட்டு போனால் மறுபடியும் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இயேசு நல்ல ஒரு மறுபடியும் கொடுத்துருவார் சுகம். ஆனால் பெர்மனண்ட்டாக இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கி நிறைய பேர்
இங்கேன்னு இல்லை, நம்மளோட ஊர்லலாம் நிறையா பேர். அதனாலே தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் மினிஸ்ட்ரி அந்த சைடெலாம் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர்ட்ட நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா வாங்குறாங்க, நிறைய பேருக்கு நல்லது நடக்குது, வேறு பேக்ரவுண்ட்லேருந்தே வர்றாங்க. இங்கே எத்தனையோ பேருக்கு குழந்தை நடக்குது. நேற்று கூட ஒருத்தவங்க மேரேஜ் ஆகாதவங்களுக்கு போன தடவை வந்தவங்களுக்கு ஆகுது. எங்கள் அம்மாட்ட இந்த தடவை வந்து நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு ஆளே காணோம். நடந்து முடிஞ்சு அவ்வளோதான், கனவு உலகத்தில் மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் ரொம்ப இழுபறியாக இருந்துச்சு மேரேஜ் அப்படிங்கிறது, வயசு ரொம்ப ஆனதுனால. ஆனால் இப்போ நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ஃபோன்லாம் பண்ணி இது மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே இங்கே வந்து சொல்கிறோன்னு. ஆனால் ஆண்டவரை மேம்படுத்தலை. அதுக்கடுத்து அவங்க ஒரு பக்கம் மந்திரிக்கிறதுக்கோ அவங்க வேலைகளை செய்கிறதுக்கோ ஒரு பக்கம் அந்த சைடில் போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதாவது வலிக்கணும்ல, அப்போ வருவாங்க. இதே தான் வந்து ரொட்டீனாக நடந்துட்டுரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அற்புதங்களை சொல்லலாம். ஆனாலும் நம்ம சோர்ந்து போகிறது கிடையாது. சரி அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம தொடர்ந்து ஆண்டவரோட அன்பை காட்டிக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியாக நம்மளை கொண்டு அற்புதங்களை செய்கிற சக்தி நமக்குள்ளே தேவன் கொடுத்து அற்புதங்களை செய்ய வைக்கிறார். அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லாமல், எனக்கு தேவன் சக்தியை கொடுத்துருக்காருன்னா நான் அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா வரங்களை நீங்கள் யூஸ் பண்ண தேவன் அங்கே மகிமைப்படுவார்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆண்டவர்களை கொண்டு வரதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இப்போ மேபி அவங்க புரிஞ்சுக்கிறாம இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிறதுல எந்த மாற்றம். நான் கூட நேற்று நிறைய பேயெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு பேயை வந்து எங்கள் வீட்டில் சொல்லி வச்சுட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக ரொம்ப படம் படுத்துது, ஹிந்தி பேசும் அப்படின்லாம். நேற்று வேறு கேட்டேன் என்ன காணோன்னு. அது காலெல்லாம் எடுத்து வீட்டில் படுத்து கிடக்கா அப்படின்னு. இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா, அவ்வளோ சீரியஸாக வந்து சுகர் வந்து மோசமாக போகுது. பேய் உள்ளே இருந்தால் நல்லாவா இருக்கும் உடம்பு, கெட்டு தான் குட்டிச்சோவராக தான் போகும். ஒன்று ஒன்றா அப்படி பார்ட்டாக கழுவி உருட்டி மொத்தமாக அப்புறம் பாதாளத்துக்கு கொண்டு போய் என்ன சரி நம்ம அங்கே வேணா நேராக வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு கூட நினச்சேன். அப்புறம் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம போக முடியாது அப்படின்ட்டு தான். ஸோ எதுக்கு அப்படின்னா, நமக்கு அற்புதம் செய்கிற சக்தி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்றைக்குமே எப்படி தான் இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது உங்களால் அநேகருக்கு நாளைய நன்மைகள் வரும். எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்குள்ளே அந்த பவர் வச்சு நான் சும்மா இருந்தால் வேஸ்ட்டுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதனால தான் தேவன் சொல்கிறாரு, விளக்கை கொளுத்தி மரக்கால்கள் யாரோ வைப்பானா? எங்கே வைப்பான்? வீட்டு மேலே தான் வைப்பான். அப்போ தான் எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கும். தேவன் உங்களை உள்ளே வச்சுக்கோமா, பத்திரமா வச்சுக்கோ, யாருக்கு கொடுத்துடாத, என்ன யாருக்கு ஜபிச்சிடாத, அப்படி பத்திரமா வச்சு கொண்டு வா அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த சக்தியை உங்களுக்கு என்ன ஆயிரும், போயிடும். ஏன்னா யூஸ் பண்ண தான் எல்லாமே உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணும், கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். அந்த விசுவாசம் இல்லாமல் அதையே வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும். சில பேருக்கு புரியுது. அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் தெரியும். ஏன்னா நீங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த உலகத்திலே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்பயுமே அதனால் எதுக்கு இந்த விஷயம் உங்களால் செயல்படுத்த முடியாமல் பண்ணிடுறான் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றியே தான் ஞாபகம். அடுத்து எனக்கு இது நடந்துடாதா, அடுத்து இது நடந்துடாதா, எனக்கு இது நடந்துடாதா. 100% நடக்கும். என்னைக்கு நீங்கள் அவரோட பிள்ளையாக மாறிட்டீங்களோ, அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு அவர் பிளான் பண்ணி உங்களை கொண்டு போவார். ஏன்னா அவர் மேய்ப்பர். நாங்கள் கூட அங்கே போகும்போது நிறையா இடங்கள்லாம் பார்க்க போயிட்டு இருந்தோம். அப்போ நிறைய பட்டி தொட்டியெல்லாம் கடந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிலாம் போனோம் முதல் நாள்லாம் இருக்கும்போது. அப்போ ஆடுகள் எல்லாம் மேய்ப்பன் பாருங்கள் ஓட்டிகிட்டு இப்படி போகும்போது டைரெக்டாக பார்க்க முடிஞ்சு. இப்போ காரு வரும்போது மேய்ப்பன் ஒரு சவுண்டு விடுறான், அது அப்படியே ஒதுங்குது பாருங்கள் கரெக்டாக அந்த காரில் அடிப்படாத மாதிரி 2-3 சவுண்டு வித்தியாசமாக பேசுகிறாங்க. அவ்வளோ அழகாக அப்படி ஒதுங்கி போது இங்கே கார் போகிற மாதிரி எவ்வளோ அழகாக பாருங்கள். அதுக்கு தெரியாட்டாலும் மேய்ப்பன் ஒருத்தன் இருக்கிறான். அதனால நீ போய் விழுந்துருவோமோ, அடிச்சிருவோமோ, செத்துருவோமோ, வாழ்வோமோ, எதிர்காலம் எப்படி இருக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர் கையில் கோல் வச்சிருக்காரு. அப்படியே நீ தெரியாமல் போனால் கூட கோலை வச்சு இப்படி தட்டி விடுவார். அப்படியே நீ விழுந்தாலும் உன்னை எடுத்து காயம் கட்டி மருந்து போட்டு உன்னை சரிப்படுத்தி வச்சிருவார். ஆகவே தான் நம்ம வாழ்க்கையை தாழ்ச்சி அடைவதில்லை. நிறைய பேருக்கு புரியுது, அப்பயும் புரியலையா? இன்னும் ஒரு ஹோப் இருக்கிற மாதிரியே தெரியல. சிலரெல்லாம் பார்த்தா கண்ணில் அப்படியே இருக்கீங்க. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆடுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஃப்ரீ வில் இருக்குது. எந்த ஆடுக்கு? நம்ம ஆடு. அது என்ன பண்ணுது, நான் இப்படித்தான் போவேன், அங்கிட்டு 4 ஓனாய் கூப்பிடுது, 4 நரி கூப்பிடுது, இங்கே வா இங்கே நல்லா இருக்கு பாரு, இங்கே பச்சை பசேன்னு இருக்கு, இங்கே வந்து மேய் அப்படின்னு சொல்லுது. இந்த மேய்ப்பன் எப்போ பார்த்தாலும் இதைத்தான் போடுறான். நம்ம அங்கிட்டு கொஞ்சம் போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏவாள்கிட்ட மாதிரி பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும். நமக்கு ஃப்ரீ வில் இருக்கிறதுனால அந்த ஆடைக்கு என்ன பண்ணுறது, 5 அறிவு தான் இருக்கிறதுனால அது பாவம், அது வாட்டில் பேச கேட்டுட்டு போயிரு. ஆனால் நமக்கு அந்த 6வது அறிவு இருக்கிறதுனால இப்படி போனால் என்ன, இந்த மேய்ப்பன் நம்மளை இப்படியே வச்சுருவான் போல, அந்த பக்கம் போய் தான் ஒரு தடவை பார்த்தா தான் என்ன, கால் வச்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு ரிஸ்க் எடுத்து போகுது. அப்புறம் பிரச்சனை வரத்தான் செய்யுது. நிறையா பேர்
100% சொல்ல முடியாது, 100% என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரிலப்பா. இந்த ஒரு வேர்டை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கடவுள் ஏன் தான், நானும் ப்ரேயர் பண்ணுறேன், நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் உண்மையாக தான் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ சோதனை, கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ அப்படின்றாங்க. எல்லா சோதனையும் யார் தான் பண்ணுறாரா? கடவுள் தான் பண்ணுறாரு. இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக வருது, ஏன் தான் எங்கள் அம்மா அப்பா எங்களை பெற்று போட்டு இப்படி பாடா எங்களை படுத்துகிறாங்களோ, சிலர் வீட்டில் பேரண்ட்ஸ் தான் பிரச்சனை, அது வேறு விஷயம். நான் நல்ல தகப்பன் தாய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்களே நாளைக்கு உங்கள் பிள்ளை இருந்து அப்படி சொல்லிச்சுன்னா என்ன நினைப்பீங்க? நானா உனக்கு பிரச்சனை கொடுக்குறேன், அதுக்கு அவனைய பற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும், நானா அவனுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? ஏன்னா நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க, அவங்களுக்காகவே இருக்கிறீங்க, அவங்கள வாழ வைக்க துடிக்கிறீங்க. மேபி சில டெஸ்ட் இருக்கலாம், அந்த டெஸ்ட் நம்மளை என்றைக்குமே தீமையை கொண்டு சோதிக்கிறவர் இல்லைன்னு வேதம் கிளியராகவே சொல்லுது. தீமையை கொண்டு தேவன் சோதிப்பவர் அல்ல. அந்த தீமையை கொண்டு சோதிக்கலாம் பிசாசுனுடைய வேலை. கீழே ஒடிக்கிறது, காலை ஒடிக்கிறது, கையை ஒடிக்கிறது, ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறது, உங்களை அலை வச்சு வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் யாரோட வேலை? பிசாசுனுடைய வேலை. நீங்கள் என்றைக்கி உங்கள் பிள்ளை அலை வச்சு வேடிக்கை பார்த்து இப்போ புரியுதோ அப்படி சொல்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உங்களை விட ரொம்ப நல்லவர் பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்கள். தயவுசெய்து நம்புங்க, உங்களோட ஒரு கோடி மடங்கு நல்லவருங்க. அதனால் அவர் செய்ய மாட்டார். தயவுசெய்து ஜெயிப்பனோட பேச்சை கேட்டு கரெக்டாக போயிட்டே இருங்க, தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ ஏன் அப்படின்னா, ஆடுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. அந்த ஆட்டுக்கு 5 அறிவு தான், ஆனால் நமக்கு 6 அறிவு. அதனால தான் பிரச்சனையே. இல்லைன்னா அவர் உலகத்தை பரலோகமாக கொண்டு போகிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகவே ஆகாது. சரி, இப்போ சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இந்த 1 கொரிந்தியர் 12 நம்ம எவ்வளோ தூரம் அற்புதங்களை செய்கிற சக்தி உடையவர்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? இதே தான் உங்களுக்கு விசுவாசியின் அதிகாரத்துலையும் சொல்லியிருக்கு, என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்க. மார்க் 16 எத்தனை தடவை படித்தாலும் அது மறந்துடவே கூடாது. 17, 18 படிங்க. மார்க் 16, 17, 18. அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களெல்லாம் யாரு? நீங்க தான். யாரை விசுவாசிக்கிறீங்க? தேவனை விசுவாசிங்க. அவர் தான் என் தேவன், என் இரட்சகர், என் ஆண்டவர், அப்படி விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்களால் சில அடையாளங்களாக சொல்லல, அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு. இஸ்ரவேலில் அடையாளங்களும் அற்புதங்கள் இருக்குன்னு இப்போ ஏசாயால பார்த்தோம்ல, இப்போ உலகத்துக்கே அடையாளம் அற்புதம் இருக்கிறோன்னு பார்த்தோம்ல. பாருங்கள், என்னென்ன நீங்கள் அடையாளமாக இருந்த மட்டும் இல்லை, நீங்கள் அடையாளங்களை சில சயின்ஸை காமிப்பீங்களாம் வெளியில். என்னென்னலாம் செய்வீங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். யாருடைய நாமத்தினாலே? இயேசு நாமத்திலே பிசாசுகளை. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான சர்ப்பங்களை எடுப்பார்கள்ல? எங்கள் வீட்டு ஒரு பெரிய பாம்பு இருக்குங்க, போய் பிடிச்சிட வேண்டியதான். தீ அனுப்பி வேறனா இது கூப்பிட்டுக்கிட்டே போட்டிருக்கு பாருங்க பைபிளில், போய் பிடிக்க வேண்டியது. அப்படி இல்லை, இது பிசாசுனுடைய வல்லமையை குறிக்குது. சர்ப்பங்கள்லாம் கொஞ்சம் ஹை பவர் பிசாசு, தேலுனா கொஞ்சம் லோ பவர். சர்ப்பம், பாம்புக்கு கொஞ்சம் விஷம் அதிகம், தேலுக்கு கொஞ்சம் விஷம் கம்மி. தேல் கொட்டினா கூட பொழைச்சிக்கிறோம், பாம்பு கொட்டினா பொழைக்க முடியாது. சில பாம்பெல்லாம் சுத்தமாக பொழைக்க முடியாது, அப்படி தானே? அப்போ அதே மாதிரி சாத்தானில் சில ஹைரார்கி இருக்குது. சின்ன சாத்தானோ பெரிய சாத்தானோ எதுனாலும் நீங்கள் ஜெயிக்கலாம், அதுதான் இங்கே போட்டிருக்கு. அடுத்து, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படும். இதை வச்சு நிறைய டிபேட்டே நடக்குது. எத்தனை இடங்களில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மத மார்க்கத்திலேருந்து வர்றவங்களாம், உங்களுக்கு தான் அப்படி போட்டிருக்குல்ல, இந்த பாருங்கள் கண்ணு முன்னாடி விஷத்தை வைக்கிறேன், குடிச்சு காமிங்க பார்க்கலாம், உங்களுக்கு தான் போட்டிருக்குல்ல, நீங்கள் தான் விசுவாசிக்கிறீங்கல்ல, நீங்கள் பண்ண முடியல, பண்ணி காமிங்க பார்க்கலாம். இப்படிலாம் வச்சு டிபேட் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் டிபேட் நடத்துறதுக்கோ செய்கிறதுக்கோ ஆண்டவர் வேத வசனம் கொடுக்கல. உங்களுக்கு ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இப்போ கூட நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோம், எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே சோத்திரம்னு ப்ரேயர் பண்ணி சாப்பிட்றதுனால வண்டி ஓடிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு யூத் மீட்டிங்கில் சொன்னேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பாருங்கள், ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்க சர்ச் ஆரம்பித்த டைமில். அவங்களுடைய ஸ்டேட்டஸில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையோட ஃபோட்டோ வச்சு, இனிமேல் நான் உன்னை எப்போ பார்ப்பேன், அப்படி மிஸ் பண்ணுறேன் வைக்கிறேன்னு ரொம்ப அழுத மாதிரி போட்டிருந்தாங்க.
அப்போ இந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்க சின்ன பிள்ளையே இப்படி போட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டேன். உடனே ஹீஸ் நோ மோர் நவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ, அதனால தான் இப்படி ஆயிருக்குமோ, ஏன்னா அவ்வளோ அழகான குழந்தை திடீர்னு எப்படி ஆகும், உடம்புக்கு முடியலன்னாலும் பரவாயில்ல, வயசானவங்கனாலும் பரவாயில்ல, அப்படின்னு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இல்லை, அவளுக்கு என்னன்னே தெரில, 2 நாளைக்கு முன்னாடி பட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து ராவாக எடுத்து சாப்பிட்டாங்க, சீஸோ பட்டரோ சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே திடீர்னு பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாயிருச்சு, பிளட் லெவல் கம்மியாயிருச்சு, அப்புறம் ரொம்ப எல்லாமே லோவாகி, அப்புறம் டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படி நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, 8 வயசு குழந்த அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்குது. அதை வந்து அத்தனைக்கும் அவங்க வேறு பேக்ரவுண்டு தான், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்திருக்காங்க. அவள் பார்க்கும்போது நான் வந்து அவளோட அத்தை, என்னோட தம்பி குழந்த தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ கூட நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எதையோ எடுத்து வாயில் போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். கர்த்தருடைய கிருபை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ தான் நான் நினச்சேன், நம்மளாம் எவ்வளோ கிருபையில் வண்டி ஓடிட்டுருக்கு, எதுன்னே தெரில, ஒன்றுமே புரியல எங்களுக்கு, எப்படி நடந்துச்சுன்னே தெரில. அக்காட்டா எதையோ சாப்பிட்ருப்பாங்க, ஃபுட் பாய்சன் போல் அப்படின்றாங்க. அப்போ ஒரு செகண்ட் நல்ல குழந்தை, சின்ன குழந்தை, அதையே டாக்டர்ஸால் காப்பாற்ற முடியாமல் என்ன நடந்திருக்கும் தெரியல. ஆனால் நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கலப்படங்கள் அதிகமாக தான் இருக்குது. எவ்வளோ விஷயங்களை நம்ம தெரியாமல் சாப்பிட்றோம். நல்ல பெரிய ஹோட்டலில் அப்படின்னு நினச்சி போகிறோம், எத்தனை நாள் ஆனதை சூடு பண்ணிலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். சில இடங்கள்லாம் பிரித்து போட்டு காமிக்கிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், குர்குரே பாக்கெட்டை வாங்கி அதுக்குள்ளே குட்டி பாம்பு சுட்டுது உள்ளே கிடக்கு, அது மொறுன்னு இருக்குது. இவங்க வாட்டில் இது இப்போல்லாம் என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எல்லாரும் செல்லை பார்த்துட்டே சாப்பிட்றது, தட்டில் என்ன இருக்குன்னே தெரியாது, இப்படியே தான் சாப்பிட்றாங்க. திட்டுவோம் வீட்டில், அதில் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்கடா, திடீர்னு பூச்சியோ ஏதாவது விழுந்தா கூட நீ வாட்டி சாப்பிட்றீங்களே, அப்புறம் டிவியை பார்த்துக்கிட்டே இப்படி சாப்பிட்றது, மொத்தத்தில் தட்டை பார்த்து சாப்பிட்றது கிடையாது. அதனால அந்த காலத்தில் குனிஞ்சு தட்டை பார்த்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி ருசித்து ரசித்து சாப்பிடு, அது நல்லா உள்ளே போய் உனக்கு சத்தா மாறும்னு. இப்போ அங்கே ஆடு மாடு மேய்கிற மாதிரி மெஞ்சிட்டே இருந்துட்டு ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்கே, அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு, அப்புறம் அதிகமாக சாப்பிட்றது, அது ஒபிசிட்டி வந்துடுது. ஓவராக சிப்ஸு உள்ளே போகுது, கிரிக்கெட்டை பார்த்துட்டு சாப்பிட்றது, அதை பார்த்துட்டு சாப்பிட்றது, உள்ளே எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பாருங்கள், அந்த காலத்தில் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப வந்து முறைகள் வச்சுருந்தாங்க. சம்பளம் போட்டு உட்காந்து சாப்பிடணும், அதுக்கெல்லாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. ஏன்னா அதிகமாக சாப்பிடாமல் அது வந்து தடுத்துடும். நான் சம்பளம் போட்டு உட்காந்த பொசிஷனில் சாப்பிட்டோம்னா நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசினா வேறு டாபிக் போயிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சாவுக்கு எவனே ஆதன்று கொடுத்தாலும் நமக்கு எவன் விஷ வைக்க போகிறான், நம்ம இருக்கிறதே மோசமான உலகம். நம்மளை காற்று சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாத்துலையும் என்னென்னமோ கலந்துருக்குன்றாங்க, புரியுதா? டெல்லியிலலாம் இப்போ வந்து ஆக்சிஜனே உங்களுக்கு கம்மியாக இருக்குது, மாசு அதிகமாகிடுச்சுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நல்ல காற்றே இல்லையே. கொரோனா டைமில் அவங்களுக்கு தெரியும், மாஸ்க் போட்டாலும் போது தான் ஆக்சிஜனுடைய வேல்யூ என்னென்னு. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லி, கோடி நன்றி ஆண்டவரே, நான் இவ்வளோ நூலில் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றின்னு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியுதோ இல்லையா? பரலோகத்துக்கு போனால் நல்லாவே புரியும், இவ்வளோ உஸ்லேருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி. ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், நன்றி செலுத்தி சாப்பிடுங்க. நானே அதை சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேருக்கு. தயவுசெய்து சாப்பிடும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாப்பிட, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், வியாதியை விட்டு விளக்குறேன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பார்த்தோன்னே அப்படியே ஏசா மாதிரி உள்ளே போயிடக்கூடாது. சில பேருக்கு புரியுது. ஏன்னா அந்த மாதிரி இழந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் வந்து இது அடிச்சுக்கிட்டு அப்போ உட்காந்துக்கிட்டு அந்த சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. சரி பாவம், அவங்க ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்து, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள். வியாதியஸ்தர்களை பார்த்துட்டு ஐயோ அவனுக்கு கொரோனா வந்தாருக்குன்னு ஓடி போயிடுற காலம்லாம் இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கா உடம்புல. அதனால சொன்னேன், சுவிசேஷன் சொல்லணுன்னே எடுத்தோன்னே சொல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது, அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது, நிறைய நம்ம ஊருக்கெல்லாம் போனாங்கன்னா வேறு பேக்ரவுண்ட் தான் வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறேன், எங்கள் அம்மாட்ட மாதிரி சொல்லுவாங்க, அவன் ப்ரேயர் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அவங்கள்ட்ட போய் ப்ரேயர் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவனோட வல்லமை அவங்களுக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ள நன்மை நடக்குது. அது யாராக இருந்தாலும் அவங்களால உணர முடியுது. அவங்க வேறு பேக்ரவுண்டில் இருந்தாலும் அவங்களால உணர முடியுது. அதனால தான் அடுத்து வந்தால் சொல்லுங்க அப்படின்னு ஓடி வர்றாங்க. அப்போ நீங்கள் கை வச்சு அவங்க சொஸ்தமாகும் பொழுது கண்டிப்பாக தேவன் மகிமைப்படுவார். ஏன்னா அதே தேவன் அவங்களுக்குள்ளே இருக்கிறார். பவுல் வைத்து எவ்வளோ அற்புதங்கள் நடக்குது. பவுல் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். யார் யாருக்கு என்னென்னலாம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ காலையில் அப்போஸ்தலர்கள் நடபடிகள் தான் பார்த்துட்டு வரோம். பவுல் என்னென்ன அற்புதங்கள்லாம் செஞ்சார். பவுல் முதல்ல ஆண்டவரை வெறுத்தார், அதுக்கடுத்து ஆண்டவருக்குள்ளே வந்தார்.
வந்தாரா இல்லையா அற்புதமான தேவன்? அடுத்து அதாவது அவருக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவருக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? தமஸ்குக்கு போகிற வழியில் தேவன் ஒரு என்கவுண்டர் கொடுத்தாரா? அப்படியாங்க? தமஸ்குன்னா என்னங்க அப்படியே பார்க்குறீங்க? தமஸ்குக்கு எதுக்கு போகிறாரு? கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி ஒரு ஆர்டரை வாங்கி இவங்களை உள்ளே வச்சு நொக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப வெறியோடு போயிட்டுருக்காரு படைகளோட. போகிற வழியில் தான் நம்ம யார் சந்திக்கிறாரு? இயேசுவை சந்திக்கிறாரு. உச்சி வேலை 12 மணி, அவ்வளோ வெளிச்சம். அந்த வெளிச்சத்துலேயும் ஒரு மகா பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்து கீழே விழுந்து அதுலேருந்து இயேசு பேசி, இது ஒரு மிராக்கிளா இல்லையா? அதுக்கடுத்து 3 நாள் அவர் கண்ணே தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை பார்த்ததுனால அந்த ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருந்து அந்த அற்புதத்துக்கு அடுத்து அவர் ஆண்டவர் இவர் தான் அந்த இயேசு போல, நம்ம யாரோல நினச்சோம், இவர் தான் அந்த தேவன் போல. ஏன்னா அவர் மோசேயின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யெகோவா தேவன், இவங்க யாரையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் தான் அப்பா அதுன்னு அவர் கூட பேசினப்பறம் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கடுத்து இயேசுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த இயேசு உள்ள வர அதுக்கடுத்து அவர் அற்புதங்களை செய்வராக மாறுறாரு. பவுல் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சார்? ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்க. தெரிஞ்சது சொல்லுங்க, பரவாயில்ல. ஆமாம், அது ஒரு அற்புதம் தான். அது அவருக்கு நடந்த அற்புதம், இவரால் செய்யப்பட்ட அற்புதம். சரி, பேதுரு என்ன செஞ்சார சொல்லுங்க ஏதாவது. அது பவுல் தான். பவுல் தான் பேசிகிட்டு இருக்கும் போது நைட்டுலாம் போக ஆரம்பிச்சிடும் முழுகிற ஜெபம் மாதிரி. அப்போ உட்காந்து அவன் ஜன்னலில் உட்காந்து திண்டில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்பீங்களா, ஜன்னல்லாம் ஓப்பனாகவே இருக்கும் இஸ்ரேலினுடைய. அதனால அவன் அந்த தூக்கத்தில் என்ன பண்ணுவான், ரொம்ப உட்காந்து கேட்கும் போது தூக்கம் வருது நைட்டில் வேற. அதனால் அப்படியே பொத்துன்னு அங்கேருந்து மேலேருந்து மாடியிலேருந்து விழுந்துருவான். 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்து ஆள் அவுட்டு தான். நம்ம பவுல் என்ன பண்ணுவார், இங்கே உட்காந்து இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியா விழுந்துட்டானா, ஐயோ போலீஸ் கேஸ் ஆயிருமே, ஐயோ இவன். நீங்களாம் என்ன நினைப்பீங்க, இதுதான் கொஞ்சம் வேகமாகவே முடிச்சிருக்கணும்னு சொல்கிறது. எங்களுக்கே பகல்லே தூக்கம் வருதே, அவனுக்குலாம் எப்போ தூக்கம் வந்திருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்துருப்போம். அவன் ஒன்றும் பண்ணல, அப்படியே பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன ஆச்சு, செத்துட்டானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறாங்க, கீழே போய் அவரோட ப்ரேயர் பண்ணி உயிரோடு எழுப்பி மறுபடியும் கூப்பிட்டு வந்து அதே மீட்டிங்கில் உட்கார வச்சு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டார். அற்புதமா இல்லையா? நீங்கள் இப்படியுமா நடக்கும்? நீ செத்தால் மறுபடியும் பிழைச்சால் மறுபடியும் பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் நீ போகிற. பவுல் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்க. நான் முடிச்சு தான் செய்வேன், நீ ஃபுல்ஸாக கேட்டுட்டு தான் போகிற. அட பாவைகளை, செத்தால் விட மாட்டீங்க போலடா அப்படிங்கிற மாதிரி. அவன் பாருங்க, ப்ரேயருக்கு வந்தவன் செத்து போயிட்டான். இத்தனைக்கும் மேலேருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும், தலையில் அடிபட்டு பிளட் லீக் ஆகி என்னெல்லாம், அதை டீட்டெயிலாக பைபிளில் போடல. ஆனால் அது ஒரே நொடியில் மாறினது. கேஷுவலாக போகிறாரு. யாராவது வந்தாங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சின்ன விஷயத்தை கேட்குற மாதிரி போகிறாரு, உயிரோடு எழுப்புறாரு. மறுபடியும் வாங்க, என்ன எதுக்கு மீட்டிங்கில், எதுக்கு கொஞ்சம் கலசலப்பு, வாங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு காலையில் தான் முடிக்கிறாரு. பாருங்க, அவர் அற்புதம் செய்கிறவராய் அடுத்து தேவன் மாற்றிட்டாரு. இப்படி பவுல் போராட வரடெல்லாம் அநேக அற்புதம். அவருடைய கச்சைகள், அவருடைய உருமால்கள் அப்படின்னா என்ன, அவருடைய கர்ச்சீஃப், அவருடைய பெல்ட்டு. அடுத்து அவரெல்லாம் போக வேண்டாம், ஆனால் அவரால் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. ஆனால் அதுக்கடுத்து சொல்லிட்டாங்க, உங்களுடைய கர்ச்சீஃபை மட்டும் கொடுங்க, உங்களுடைய பெல்ட்டை மட்டும் கொடுங்க. அதை தூக்கி தூக்கி போட்டு பேய் பிசாசு ஓடுது, நோயாளிகள் சுகமாகறாங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த அற்புதம் செய்கிற தேவனை தனக்குள்ளே அப்படியே உலாவ விட்டுட்டார். தான் சிறுமையாயிட்டார், அவர் பெருக வச்சிட்டார். அதனுடைய விளைவு இயேசுவாவே அப்படி முழுசாக மாற, இயேசுனுடைய அங்கேயே தொட்ட ஒரு பெண்ணுக்கு எப்படி அந்த மிராக்கள் நடந்துச்சோ அதே போல் பவுலுடைய ட்ரெஸ்ஸில் கூட அந்த வல்லமை இருந்து அது கூட போய் ஹீல் பண்ணுது எல்லாத்தையும். இந்த அற்புதமா இல்லையா? இப்படி பவுல் ஏகப்பட்ட அற்புதங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்படி செஞ்சது தான் அவருக்கு பெரிய அளவிற்கு ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போயாவது கிறிஸ்தவ நாடு, நம்ம கிறிஸ்தவர்கள்னு தெரியும். நம்ம கூட சில இடங்கள்லாம் பார்க்குறோம் பாருங்கள், ஊரில் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் சர்ச்சு கட்டுற மாதிரிலாம் தான் கொடுக்க மாட்டாங்கங்க, இவங்களாம் கொடுக்கவே மாட்டாங்க, நீங்கள் பேசாமல் சொல்லாதீங்க, வாங்கிட்டு அப்புறம் நைஸ் அப்படி கட்டிடுங்க. இந்த காலத்தில் 2025 இப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? யாருன்னே தெரிஞ்சிருக்காது, ஏசுன்னு யாருன்னே தெரியாத இடத்துல உள்ளே போய் சொல்லணும். தோமா இந்தியாவுக்கு வரும்போது மாலையெல்லாம் போட்டு வாங்க சுவிசேஷம் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டுருப்பாங்க. பரதேசி மாதிரி யாரோ உள்ளே வந்திருக்கான், என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கான்னு. ஆனால் அவங்களால எப்படி எல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு, எல்லா இடங்களும் அவர்கள் கூட தேவன் செய்த அற்புதம்.
நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் கூட ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா அவரால் ஃபஸ்ட்டு நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. அதில் முதல்ல இங்கே இருக்கிற ஒரு ராஜா, அப்போல்லாம் சின்ன சின்ன ராஜாக்கள் நிறையா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தவர், இறந்தவர் உயிரோட எழுப்பினாரா ஏதோ சம்திங் அந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் பாருங்கள் அவங்களே கோஆப்ரேட் பண்ணுறாங்க, 4 பேருக்கு சொல்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தடையில்லாம். இப்போ இன்றைக்கி நீங்களும் இப்படி மாறினீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். நம்மளால் அதெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியும் நான் சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அற்புதர் அதை செய்வார். நீங்கள் அவரோட நாமத்தில் சொல்லும் பொழுது அங்கே அது நடக்கும். உங்களுடைய ஹிஸ்ட்ரி என் ஹிஸ்ட்ரி காலையில் சாயங்காலம் வரைக்கும் பார்த்தா ஒஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச வேலைக்கு, நான் பேசின பேச்சுக்கு, நான் நடந்த நடமைக்கு என்னால் ஒரு அற்புதமா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களால் நடக்கும்னு சொல்லவே இல்லை, உங்களுக்குள்ளே இருப்பவரால் நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பேதுரு நிறையா செஞ்சார். ஒவ்வொருத்தரும் நீங்கள் வேணால் போய் அப்போஸ்தலர்களில் பவுல் என்னென்ன செஞ்சார், பேதுரு என்ன செஞ்சார், இயேசு செஞ்ச அற்புதங்கள் நிறையா தெரியும் இல்லையா? அற்புதம்னாலே நமக்கு நடந்து இப்படி பார்த்து நடக்கிறது மட்டும் இல்லை, பைபிளில் எல்லாமே அற்புதம் தான். கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்ததே ஒரு அற்புதம். ஆமாம் தானே? அற்புதமே பைபிளில் அற்புதத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இதுவே புக் ஆஃப் மிராக்கிள்ஸ் தான். எது? பைபிள். அதனால தான் இந்த சாதாரண கண் கொண்டு பார்க்குறவங்களுக்கு இதை படித்தா புரியாது. ஏன்னா இது எல்லாமே சூப்பர் நேச்சுரல். அவன் நேச்சுரல் ஐஸை வச்சு பார்த்தா எப்படி புரியும்? எடுத்தோடனே டவுட் வந்துடும், அது எப்படிங்க நடந்திருக்கும் கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு, இதையே ஆரம்பத்திலே நம்ப முடியலங்க, இது பொய்யா தானங்க இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் ஆவியானவர் வேணும். அதுக்கு தான் நீ பிஹெச்டி படித்து டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய வேர்ல்டில் ஜீனியஸாக இருக்கலாம், ஆனால் உனக்கு பைபிள் புரிய போடாது, கிடையவே கிடையாது. ஏன்னா உன்னால் அதை புரிஞ்சுக்கிற முடியாது, ஏன்னா ஆவியானவர் வேணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது சூப்பர் நேச்சுரல். எங்கள் சொந்தக்காரங்களே இருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் பயங்கரமாக படிச்சிருப்பார். ஆனால் பைபிளில் படிக்கிறாரு, ஆனாலும் என்னென்ன மதத்தில் இருக்கிற சில புக்ஸ் எல்லாம் சிலர்லாம் படித்து புக் எழுதிடுவார், எதுனாலும் எழுதிடுவார். ஆனால் சில விஷயம் இது மட்டும் படிக்கிறதுக்கு ரொம்ப தடையாக இருக்குது, உள்ளே அதிகமாக உள்ளே போக முடியல. ஏன்னா எதை படிக்க விட மாட்டான் பிசாசு, தேவனோட வார்த்தையை படிக்க விட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா கூட இவன் யாருன்னு தெரிஞ்சிருமே. ஆவியானவரோட ஹெல்ப்பில் லைட்டாக நம்ம யாருன்னு பார்த்துட்டாலே இவன் நம்ம பக்கம் எதிரி ஆயிடுவானே, நமக்கு நல்ல பிள்ளையா இப்போ உட்காந்துருக்கானே, நம்ம அடிமை மாதிரி வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோமே, நம்ம கையில் விட்டு போயிடுவானேன்னு உங்களை படிக்க விட மாட்டான். அதனால் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க பைபிள் எடுத்தாலே தூக்கமாக வருது, 2 வசனம் பார்த்து கப்புன்னு தூங்கி தூங்கி விழுகிறோம் அப்படின்னு. இத்தனை பேர் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் இதில் இருக்கிற வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடியது. பைபிளில் நீங்கள் நிறையா படிக்கலாம். அதே மாதிரி ஸ்தேவான் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சாருன்னு படிக்கலாம். அப்போஸ்தலர்கள் நடபடிகள் தான் காலைல படிச்சுட்ருக்கோம் நம்ம. பவுல், பேதுரு, அடுத்து பிலிப்பு, நிறைய பேர் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மிராக்கிள்ஸ் பண்ணவங்க, நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்த தேவன் அதிசயமானவர். ஆமேன். சரி, இப்போ இந்த விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்களில் தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறணும். என்னென்ன அடையாளங்கள் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பிசாசுகளை, நவமான பாசைகளை, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதனை ஆற்ற கொடுத்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்போ சுஸ்தம். 5 பாயிண்ட். எத்தனை இதெல்லாம் நீங்கள் அடையாளமாக செஞ்சு இந்த உலகத்துக்கு நீங்கள் யாரை காமிப்பீங்களா? புரியுதா உங்களுக்கு? என்னால் என்னங்க ஆண்டவருக்கு அடையாளமாக இருக்க போகிறேன், இதெல்லாம் உங்கள் மூலம் நடக்கும்போது இது எப்படி நடந்தது யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வெளியே வருவார் ஆட்டோமேட்டிக்காக. இவனை பற்றி எனக்கு தெரியுமே, பேதுரை பற்றி சொல்கிறாங்க, இவனை பற்றி இவன் பேதையாச்சு, இவன் மீன் பிடிக்கிறனாச்சு, இவனுக்கு சரியாக கூட பேச தெரியாது, ஒரு முட்டா பயலே, இவனா இந்த போடுறான். எப்போ? ஆண்டவருக்குள்ளே ஒரே பிரசங்கம், பழைய ஏற்பாடெல்லாம் அடித்து அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறார். 3000 பேர் எடுத்தோன்னே ரசிக்கப்படுறாங்க. அங்கே இருக்கிற பரிசுத்தர்கள் சோதிச்சர்களும் ஆச்சரியம், இவன் சார் மீன் பிடிக்கிறவன், படிக்காதவன், அந்த ஏசு கூட இருந்தவன்ல அப்படி. ஆமாம், அப்படி. இப்போ ஏசு கூட நம்ம இருந்தவங்கள, ஏசு நமக்குள்ளேயே வந்துட்டார். இப்போ பேதுருக்குள்ள அடுத்து ஏசு வந்த பிறகு தான் அவ்வளோ பயங்கரமானவராக மாறுறாரு. மரித்தவர்கள் கூட எழுப்புறாரு இல்லையா? மரித்தவர்களை பேதுரு எழுப்பியிருக்காரா? மரித்தவர்களை பேதுரு யாரா எழுப்பினார்? ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். துர்காள். துர்காள் எழுப்பினார். எத்தனையோ பேர் இருக்கு. துர்காள் ஒரு பெண்ணை படுத்து மேல் வீட்டில் வச்சுருப்பாங்க. பேதுரு போய் என்ன பண்ணுறாரு? எழுப்புறார். ஏகப்பட்டது இதே அப்போஸ்தலர்கள் தான். மொத்தமே 28 அதிகாரம் தான் இருக்குது அப்போஸ்தலர்கள். டெய்லி ஒன்று படித்தா கூட மாதத்தில் பண்ணிடலாம், படித்து முடிக்கலாம். அதனால தான் காலையிலே வேறு நீங்கள் ப்ரேயருக்கு வந்தீங்கன்னா அதையும் சொல்லித்தரோம். அவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் உள்ளே ஏறும். சரி, இப்போ அடுத்து வாங்க.
இதெல்லாம் நீங்கள் அடையாளங்களாக காமிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் 2:19. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கடைசி காலத்தில் தேவன் எப்படியெல்லாம் பண்ணுவார்னு சொல்லி இதை யார் பேசிட்டு இருக்காருன்னா பேதுரு தான் பேசிட்டு இருக்கார். 14 பாருங்க, பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் அப்படி பேச ஆரம்பிக்கிறாரா. அதில் தான் 19 வருது. அதுக்கு 18 பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம். இதெல்லாம் அற்புதமா? 100% அற்புதம். என்ன, பிசாசுகளை துரத்துறது உங்களுக்கு ஒரு சாதாரண விசுவாசின் அடையாளத்தில் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து காமிச்சேன், பழைய ஏற்பாட்டில் யாரும் பிசாசை துரத்தலை. உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு துரத்துனவரே யார் தான்? ஏசு தான். அதனால தான் உங்களுக்குலாம் ஆச்சரியமா, எப்படி சொன்னோன்னே பிசாசு கேட்டுட்டு போகுது, எப்படி சொன்னோன்னே பிசாசு கேட்டுட்டு போகுதுன்னு. இப்போ அந்த ஏசு உங்களுக்குள்ள இருக்கிறனால தான் பிசாசு துரத்தலான்னு சொல்கிறது. இல்லைன்னா சும்மாலாம் யார் துரத்தினாலும் போகாது. அப்போஸ்தலர்களே நிறையா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிசாசுக்கும் ஹைரார்கி தெரியும், பவர் தெரியும். நீ யார் என்னை துரத்துறதுக்குன்னு கேட்கும். நீங்கள் ஆண்டவரை நம்பி முழுமையாக விசுவாசித்து அவர் நாமத்தில் நீங்கள் போகும்போது அதுக்கு தெரியும் உள்ளே இருக்கிறது இயேசு. ஆனால் பிசாசு துரத்துன்னு சாதாரணமாக எதுவும் நினச்சிடாதீங்க. இந்த வேப்பிலையை வச்சுட்டு அடிச்சுட்டு துரத்துறது, இல்லை இந்த ஏதாவது வாங்கி இங்கி கொடுத்து போயிடுவியா போக மாட்டியான்னு கேட்டது, அப்படி மாதிரி துரத்துறல. அதுக்கு ஒரு நாள் போயிட்டு மறுபடியும் வந்துடும். இப்படி இங்கே நம்ம துரத்துறதுங்கிறது தேவனுடைய நாமத்தில் போ அப்படின்னா அது போயிடும். ஏன்னா அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. அதே மாதிரி நிறைய பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆவியானவர் வந்தோடனே தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறது எவ்வளோ பெரிய அடையாளம்னு நினைக்கிறீங்க? அதனால தான் நிறைய பேர் நம்ம மினிஸ்ட்ரியில் ரொம்ப ஈகராக வர்ற காரணமே தீர்க்க தரிசனம் சொல்கிறது. ஏன்னா எப்படி தெரியும், என் லைஃப்பில் நடக்கிறது எப்படி தெரியும், என்னுடைய லைஃப்பில் போயிட்டுருக்கிற விஷயங்கள் எப்படி தெரியும். பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க. எனக்கு மொதல் இந்த ப்ராஃபஸி வரும்போது நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு அழுக. அப்போ என் கூடயே இருந்து 24 மணி நேரம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒருத்தர். என்னை சுற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கொண்டு என்னை விட அவருக்கு என்ன தெரிஞ்சு வச்சுருக்காரு. அப்போ இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதுக்கடுத்து எனக்குள்ளே அது ஆக்டிவேட் ஆகி நான் 4 பேர் இப்போ நிறைய பேர் எங்கள் மூலமாக நம்ம ஊழியத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, விஷன்ஸ் பார்க்குறாங்க, நிறைய நடந்துட்டுருக்கு. நைட் பீரியடுக்கு அவங்களுக்கு நிறையவே தெரியும். நேற்று கூட அங்கே உட்காந்து நம்ம நிறையா மெடிடேஷன்லாம் பண்ண வச்சோம். அதுக்கடுத்து இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு வீட்டில் இருந்துலாம் வரமாட்டேங்குது, வீட்டில் இருந்தாலும் நான் வேறு லெவலில் பின்வாங்கி போன மாதிரிலாம் இருக்குது, நம்மலாம் ஒருத்தே கிடையாது, நேற்று வரைக்கும் நான் வரணும்னு நினைக்கவே இல்லை சிஸ்டர். ஏன்னா லைஃப்பில் நடந்த விஷயங்கள், சண்டை பிரச்சனைலாம் வரும்போது என்னதான் போயிட்டு நமக்கெல்லாம் ஒருத்தே கிடையாது போகிறதுக்கு அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே எனக்கு மறுபடியும் இங்கே இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி இந்த ஊழியத்தில் இருந்தாலே எனக்கு விஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிட்டு அவங்க நேற்று ஃபுல்லாக அழுதுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் சரியில்லை, ஆனால் தேவன் என்னை நேசிக்கிறாரு, எனக்கு கொடுத்ததை அவர் எடுக்கலை, என்னை மறுபடியும் அவர் நேசித்து எனக்குரியதை காட்டுறாரு அப்படி சொல்லி சில விஷயம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பாருங்கள், இந்த பாவியும் தேவனை எடுத்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இந்த இதில் இணைந்தால் தான் எனக்கு வருது, இங்கேருந்து போனால் வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. ஏன்னா சில அனாயிட்டிங்ஸ் சில இடங்களில் இருக்கும். இது தேவன் எப்படி அனாயிட் பண்ணியிருக்காரோ அதுக்கேற்றப்படி தான் இந்த ஊழியம் இருக்கும். சில ஊழியங்களில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஊழியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் டேஸ் ஹோலி ஸ்பிரிட் இது எல்லாத்துலேயும் அவங்க சொல்லியிருக்கேன். நம்பர் 1 இருக்கும். லாஸ்ட் டேஸ் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மிராக்கிள்ஸ், இது எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும், உங்களாலையும் அது செய்ய முடியும். ஸோ இந்த அம்பர்லா கீழே இருக்கும்போது அந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாரு. அல்லாமலும் உயரே வானத்தில் அற்புதங்களையும் தாழே பூமியில் ரத்தம் அக்கினி புகைக்காடாய அதிசயங்களையும் காட்டுவேன், அற்புதங்களையும் காட்டுவேன், அதிசயங்களையும் நான் காட்டுவேன். தேவனே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து காட்ட விரும்புகிறார். ஏன்னா அவர் தேவன்கிறத உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். ஒரு நாள் வருது, இன்றைக்கி கூட எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அப்படியே பார்க்காத மாதிரி போகிறாங்க. ஆனால் ஒரு நேரம் வருது பாருங்கள், வானத்தில் அற்புதங்களை காட்டுவேன், பூமியில் காட்டுவேன். அப்போ இது தேவனத்தோடு யாரும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி வரும் எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேஸில். அதனால தான் அவர் வரும்போது, செகண்ட் கம்மிங்கில் வரும்போது அவர் வரல, நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வரலாம்ல, அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வரலாம்ல, ஆனால் எல்லாரும் அவரை பார்ப்பாங்கன்னு சொல்லுது. ஏன்னா அது ஒரு சைனாக வச்சுருக்காரு, ஒரு அற்புதமாக வச்சுருக்காரு. பார், நான் தான் அந்த ராஜாதி ராஜா,
நாம் தான் அந்த இயேசு உயிருள்ள தேவன். தா பார் வரேன் பார், அதுலேயும் சும்மா வரல, வேணும்னே பாரு சேரியட்ஸில் வராரு, வேணும்னே கிங் ஆஃப் கிங்ஸ் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அப்படிங்கிற ஃபுல்லாக பழைய இதுலலாம் வந்த மாதிரி. இப்போ இயேசு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சிலுவையில் பாவம் பரிதாமல் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ என்னுடைய அந்த ரியல் பொசிஷனை பாருன்னு நம்ம மட்டும் பார்க்க மாட்டோமா, உலகமே பார்க்கும். அப்போ கதறுவாங்க, துடிப்பாங்க, ஐயோ இவர் தானே அவரு, நம்ம வேற எதையோ நம்பிக்கிட்டு இருந்தோம், இவர் தானே அவரு, புரிஞ்சுக்கிறலையே. அப்போ முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் இவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அப்போ இந்த சயின்ஸ் அது காமிக்கிறது முக்கியமா இல்லையா? ரகசியமாக வந்துட்டு போகிறது, ரகசிய வருக நிறைய சொல்கிறாங்க. அது எதுக்கு வர்றாருன்னு எனக்கும் புரியல. அந்த விஷயத்தில் நமக்கு கிளாரிட்டி அந்த ஒன்றும் கிடையாது. மேபி அப்படி வந்து நைஸாக கூட்டிட்டு போகிறது அப்படின்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு செகண்ட் கம்மிங்கில் வந்து அற்புதங்கள் இடங்கள் செய்யணும்னு தேவையில்லை. அந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக. பட் செகண்ட் கம்மிங்கை நம்ம 100% பிலீவ் பண்ணுறோம். இந்த ரகசிய வருகைங்கிற அந்த இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது. அப்படியே ஒரு ரகசியமாக வந்தால் நம்மளை விட்டுட்டு போகிறது கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஏன்னா நமக்காக தானே அவரே வரார். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படையாக காமிச்சு அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்து நானே தேவன் என்பதை காமிக்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேஸில் பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும், அப்புறம் கர்த்தருடைய பெரிதும் பிரகாச நாள் வரும் முன்னே சூரியன் நிர்லோகம் சந்திரம் ரத்தமாகவும் மாறும், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும், அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். இந்த இஸ்ரேல் நம்ம அடையாளங்களும் அற்புதங்களாம் இருக்கிறோங்கிறத எப்படி நம்ம லைஃப்பில் இதை அப்ளை பண்ணி நீங்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் சொன்னாருங்கிறதோடு இப்போ முடிக்க போகிறோம். அதை வந்து எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் வந்து அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 2ஆம் அதிகாரம் எடுங்க, எபிரேயரில் 12-13. இதோட நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். எப்படி இஸ்ரேலில் அடையாளங்கள் அற்புதங்களும் அவர் சொன்னது இப்போ நமக்கு வந்து இங்கே பொருந்தும் அப்படிங்கிறத எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். பாருங்க இங்க என்ன பேசிட்டு வர்றாரு அப்படின்னா 6லலாம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 6ல் பார்த்தீங்கன்னா ஒருவன் ஒரு இடத்தில் சாட்சியாக அப்படின்னா சங்கீதத்தில் தாவீது சொல்றார். 8ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். இதே சங்கீதத்தில் 8ல் படித்து பார்த்தீங்கன்னா இதே இது வரும். இதைத்தான் எபிரேயர்களின் ஆசிரியர் சொல்கிறாரு. தாவீது சொன்னார் பார்த்தீங்களா, அதுபோல் நம்மளாம் அவர் நினச்சி பார்க்குறதுக்கு எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்மளெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறதுக்கு எம்மாத்திரம்? நான் அடிக்கடி யோசிப்பேன், எதுக்கு இவ்வளோ நமக்கு மேலே கன்சர்ன், எதுக்கு இவ்வளோ பேர் உட்காந்து என்னை நீ விரும்புகிறியா, நான் உன் இருதயத்துக்குள்ளே வரட்டுமா, ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்குறியா, இப்படி எதுக்கு கடவுள் போய் மனுஷன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நம்மளை மாதிரி கோடி காப்பீஸ் அவரால் போட முடியுமே. உங்களே என்னை மாதிரி டிட்டோ கோடி பீஸ், கோடின்னு கூட சொல்ல முடியாது, டாட்டா சொல்லிகிட்டே போகலாம். உங்களை மாதிரி என்னை மாதிரி அவ்வளோ பேர் உருவாக்கிட்டு போயிட முடியுமே. நினச்ச மாதிரி அவரை நம்ம ஒர்ஷிப் பண்ண வைக்கணுமா பண்ண முடியும், கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கணுமா பண்ண முடியும், கால் அமுக்க வைக்க முடியுமா அமுக்க முடியும், என்னன்னாலும் பண்ண முடியுமே. இப்போ உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், வாசற்படிலேருந்து கதவை தட்டுறேன் பிறப்பையா, புரிஞ்சுக்கிற மாட்டியா, மறுபடியும் வரமாட்டியா, பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்படி எல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்மளை அவர் அவ்வளோவா நேசிக்கிறதுனால சிம்பிளாக ஹீ லவ்ஸ் யூ, காட் லவ்ஸ் அஸ். வேற எதுவுமே கிடையாது. சிம்பிளாக என்னது, அவர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அவருக்கு முக்கியம், வேணும்னு துடிக்கிறாரு. அதுதான் இவ்வளோ தூரம் ஒரு மனுஷனை செய்ய வைக்குது, அவர் ஆண்டவரை செய்ய வைக்குது. அப்போ இங்கே சொல்கிறாரு நாங்களாம் நினச்சி பார்க்குறதுக்கு எம்மாத்திரம். 8ஆம் இதில் படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூமி சந்திரன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பார். இதைத்தான் 8ஆம் அதிகாரத்தை சங்கீதத்தை சந்திரனில் போய் யார் ஃபஸ்ட்டு காலை வச்சா? நீல் ஆம்ஸ்ட்ராங். அங்கே போய் அவர் படித்த பைபிள் சாப்டர் சாம்ஸ் 8, சங்கீதம் 8 போய் படித்து பார்க்குறாரு. பூமிக்கு போய் படித்து பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே போய் படித்து பார்த்தாராம். ஆமாம், இவ்வளோ பெரிய சோலார் சிஸ்டம், இவ்வளோ பெரிய பூமி, அங்கேருந்து பூமியை பார்த்தா குட்டியாக தெரியுது, இவ்வளோ பெரிய ஆண்டவரா நீங்கள், எங்களெல்லாம் நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம்னு அங்கே போய் படித்தாராம் நீல் ஆம்ஸ்ட்ராங். சங்கீதம் 8 எவ்வளோ ரியாலிட்டிக்கலாக இருந்திருக்கும் பாருங்கள். நமக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல இருந்துக்கிட்டே, அதனால தான் நல்ல இயற்கையை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லா உட்காந்து மொட்டை மாடியில் போய் வானத்தை பாருங்கள், சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள். ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க நம் தேவன் எவ்வளோ பெரியவன் இப்போ இந்த மோசமான உலகத்திலே தெரியும். அப்போ உண்மையில் அவர் ஆரம்பத்தில் உருவாக்கும் போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்.
மலைகளை பாருங்க, மேடுகளை பாருங்க, ஏன் உயிரினங்களே பாருங்க, பறவைகள் எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளோ அழகா வந்து ஒவ்வொன்றையும் படைச்சிருக்காரு. நம்ம தான் அதை போட்டு கெடுக்கிறோம், சீரழிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அது வாட்டில் அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறது, பூமி யார் கையில் கொடுத்துட்டாரு? நம்ம கையில் கொடுத்ததுனால இந்த குட்டிச்சவராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகா மழை சீசனில் மழை வருது, மழை பெய்யும் போது கூட உட்காந்து ரசித்து பாருங்கள். இவ்வளோ அழகாக ஷவரை திறந்து விட்டோமே அப்படி டாட்டா விழுகுது. எதையுமே பார்க்க முடியாத பரி உங்களை என்ன பண்ணி வச்சுருக்கான் பிசாசு. நீ என்ன ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, உனக்கு பாரு நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, ஸ்க்ரூ பண்ணிடு, உட்கார யோசி, அப்புறம் அழுகு, பயப்படு, கவலைப்படு, ஐயோ என்ன நடக்குமோ சொல்லிட்டே இரு. இதுதான் உனக்கு நல்லாயிருக்கும். நீலாம் என்ன பண்ணக்கூடாது, பெரிய இது மாதிரி யோசிக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், பிசாசே என் கர்த்தர் என் வாழ்க்கையை பொறுப்படுத்துகிற, அவர் பார்த்துக்கிறவர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இது ஒவ்வொன்றும். ஏன்னா அவருடைய படைப்புகளே அவருடைய மேன்மையை காட்டிக்கிறது. தாவீது சொல்கிறாரு, வானத்தை பார்க்கும் அவருடைய மகிமை வெளிப்படுது. ஒரு போர்வையை விரிச்ச மாதிரி எவ்வளோ அழகா நீங்கள் கிளவுட்ஸ் அப்படி போட்டு ஸ்கை அப்படி விரிச்சு விட்டுருக்கீங்க, எப்படி பாட்டிருக்காரு பாருங்க. அதனால தான் அவர் கிருபையை அதிகமாக உணர்ந்து போட்டுறாரு. கிருபை பெருசுன்னு. நீங்கள் எத்தனை பேர் அப்படி பார்த்துருக்கீங்க? வானத்தை பார்த்து அப்படி ஒரு சங்கீதத்தை எழுதுறாரு. மகிமை தெரியுது, அப்படி அழகா அப்படி போகுது, அப்படி சூரியன் வருது, சந்திரன் வருது. யாரும் மணி வச்சு எழுப்பி விட்றோமா? இப்படிலாம் இல்லை. யாரோ ஒரு ஆள்னாவது பிறந்ததுலேருந்து இன்னைக்கு மண்ணு தெரிலங்க, சூரியன் கொஞ்சம் காலைல 6 மணிக்கு வர வேண்டியது 10 மணி வரைக்கும் வரல, ஏதோ லேட் ஆகிடுச்சு போல், அலாரம் ஒர்க் பண்ணல போல் அப்படின்னு தான் பிரச்சனையா? அதே மாதிரி இன்றைக்கி என்னன்னே தெரில, சூரியன் போனே சந்திரன் வரல, மறந்துடுச்சு போல். அழகாக அது வேலையை செய்யுது. காற்றடிக்கிற நேரம் காற்றடிக்குது, மழை நேரம் மழை பெய்யுது. அப்படி சில கோளாறுகள் இருக்க காரணம் நம்ம தான். ஓசோன் பட்டத்தில் ஓட்டையை போட்டது முதல் கொண்டு நம்ம தான். ஏன்னா இங்கே மாசு அதிகமாயிடுச்சு, நமக்கே நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட தேவன் அதை நினச்சி பார்க்குறதுக்கு எம்மாத்திரம் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து பாருங்க, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்துகிற விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு வர்றாரு. இது பாவம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, சகலத்தையும் கீழ்ப்படுத்தினாருங்கிறத நம்பவே முடியல. ஏன்னா எல்லாம் நம்மளை போட்டு ஆண்டுகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் போட்டு நம்மளை போட்டு ஆண்டுட்டு இருக்கு. அதனால அப்படி பார்க்க முடியல. என்றாலும் தேவனுடைய கிருபையினால ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு 9 தேவதூரிலும் சற்று சிறிவாக்கப்பட்டிருந்த இயேசு, அதாவது மனிதனை வந்த இயேசு பற்றி பேசுகிறாரு. மரணத்தை உத்தரித்திருந்த நிமித்தம் மனுஷங்க அவளை ஒஸ்டா போயிட்டாங்க. அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை முடிசூட்டி வச்சிருந்தாரு, தேவனை போலவே மாற்றி வச்சிருந்தாரு, அவ்வளோ அற்புதமாக வச்சிருந்தாரு. ஆனால் ஏவாளும் ஆதாமும் செஞ்ச தப்புனால அதை எல்லாத்தையும் இழந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. மனுஷங்களை பார்த்தாலே நாய்ப்படாத பாடுபடுற மாதிரி உலகத்தில் நடந்துட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை இயேசுவை அனுப்பி மனிதனாய் அவரை வர செய்து நம் சார்பிலே அவரை மரிக்க செய்து, அதான் போட்டிருக்கு, அவர் மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை யாருக்கு இப்போ முடிசூட்டியிருக்காங்க? இயேசுக்கு. இப்போ இயேசு மனிதனை வந்த இயேசுக்கு முடிசூட்டப்பட்ட, யாருக்கு முடிசூட்டப்பட்ட மாதிரி? நம்ம ஒவ்வொருவருக்குமே. அங்கே இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் கை தட்டுறீங்க? போய் எங்கள் பேட்டை பிடிச்சி விளாண்டிங்களா? இல்லை ஏதாவது விக்கெட் எடுத்தீங்களா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு பவுலாவது போட்டிங்களா? அப்புறம் எது நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சு இந்தியா அப்படிங்கிறதுல ஏதோ உங்களுக்கு பிச்சு கிச்சு ஏதாவது கொஞ்சம் அனுப்பிச்சி வைக்கிறாங்களா பார்சலில் அந்த வேர்ல்ட் கப்பில்? ஏன் சொல்லுங்க. ஜெயிச்ச மாதிரி இருக்குல்ல, ஜெயிச்சிருக்கிறது தான். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இப்போ கோடிக்கணக்கான ஜனங்களும் போய் பேட்டு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய பிரதிநிதிகளாக 12 பேர் அனுப்புகிறாங்க நம்ம இந்திய நாட்டில் இருந்து. அவங்க ஜெயிச்சோன்னு யாருக்கு ஜெயம் வந்துச்சு? மொத்த இந்தியாவுக்கு வந்து. அதே போல் நம்மளுடைய பிரதிநிதியாக இயேசு போகிறார், மனிதருடைய பிரதிநிதியாக இயேசு போகிறார். அவர் ஜெயிச்சது யாருக்கு ஜெயம்? மனிதர்களாகிய நம்ம நீங்கள் போய் சிலுவையை மறிச்சிங்களா? உங்களை அடித்தாங்களா? உங்கள் ரத்தம் வந்துச்சா? நமக்கு ரத்தத்தை வச்சு காக்கா குருவி கூட ரசிக்கப்பட முடியாது, எல்லாமே பாவம் நிறைந்த ரத்தம். ஆனால் அவர் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு எல்லாம் செஞ்சார். அதான் சொல்லியிருக்கு, அவரை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினாங்க. இந்த முடிசூட்டப்பட்டதை தான் இப்போ நம்ம முற்றும் ஜெயங்கொள்கிறோம்னு சொல்கிறோம். அவரோட கூட நாமும் எழுப்பப்பட்டு அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் நம்மளுடைய ரோல் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக தான் கிருபை. நீங்களும் நானும் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை செஞ்சுருக்கார். அடுத்து பாருங்க, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் யாரு?
தேவன் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்ல வர்றாங்கன்னா, இயேசுவை கொண்டு, அதாவது தேவன் அவருக்காகவும் அவருடைய வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு அப்படி விடலை, தான் சிருஷ்டித்த அந்த மனிதர்களை மறுபடியும் தூக்கி இந்த மகிமையில் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறதுக்காக ரட்சிப்பதின் அதிபதியை உபத்திரவப்படுத்தினார்னா யாரை? இயேசுவை உபத்திரவப்படுத்தினார். நம்ம உபத்திரவப்பட்டு நம்ம பாவத்தின் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியதெல்லாம் யார் பட்டா? அந்த இடத்துல இருந்து ரட்சிப்பின் அதிபதி இயேசு பட்டாரு. அது அவர் சித்தமாக இருந்ததுனால அவர் பிளானாக செஞ்சார். அடுத்து, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாக யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? தேவன். இயேசுவால தான் இப்போ நமக்கு ஆவியானவர் தான் பரிசுத்தம். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நம்ம. ரெண்டு பேருமே யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இப்போ பாருங்க, அவர் நம்மளுடைய சார்பில் வந்து மாம்சத்தில் வந்து மரிச்சதுனால நமக்கு அவர் மூத்த சகோதரனாகவும் மாறிட்டார். மாம்சத்தில் சொல்கிறேன், அவர் மூத்த சகோதரனாக இருக்காரு. அது போட்டிருக்கு பாருங்க, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. இப்பதான் சொல்றார் என் சகோதரருக்கு. இயேசு சொல்றாரு என் சகோதர சகோதரிகள் இவங்க. மாம்சத்துல வந்து இயேசு சொல்றாரு அவங்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இயேசு சொல்றாரு நானும் எனக்கு தேவன் கொடுத்த அந்த ஆடுகள். அவருடைய ஸ்பிரிட்லேருந்து இப்போ நம்ம எல்லாருமே பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவிதான் இப்போ நமக்குள்ளே இருக்கு. அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவியானவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? இப்போ ஸ்பிரிச்சுவலாகவும் ஆணும் அவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க? ஏசாயால மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த உலகத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எப்படி அவருடைய பிள்ளையாக மாறணுங்கிறத இங்கே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய இரத்தத்தினாலே. இவ்வளோ அற்புதமான தேவன் நம்மளை நினச்சி கூட பார்க்குறதுக்கு தகுதி இல்லாத நம்மளை நினச்சி பார்த்து இன்னைக்கு அடையாளமாகவும் அவருக்கு அற்புதமாகவும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள்லாம் சாதாரண ஆள் இல்லை. யூ ஆர் தி சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். யாருக்கு? தேவனுக்கு மகிமையாக இருக்கிறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? அது சூப்பர் நேச்சுரலாக தான் இருக்கும், அது மிராக்கிளாக தான் இருக்கும். ஏன்னா நீங்களே ஒரு மிராக்கிள்னு சொல்லியிருக்கேன். பெரும் பேருக்கு இன்றைக்கி புரிஞ்சது. ஆகவே உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்காதான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்துருச்சு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்காக வந்து அவர் வந்து ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்து அவர் உயர்த்தி அவரோடு உட்கார வச்சுட்டார். இது அதிசயமா இல்லையா? இதில் நான் ஒன்றுமே செய்யலைங்க, எனக்கு இவ்வளோ நடந்திருக்கு. அதனால சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு பெரிய மிராக்கிள் நடந்துருச்சு. அதுதான் சால்வேஷன். இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற மிராக்கிள்ஸ்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. இத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறத கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறது தலைச்சீராவை எங்கே போட்டுக்கிறணும்? தலைச்சீராவா ஹெல்மெட்டை தலையில் தான் போட்டுக்கிறணும். என்ன நடந்தாலும் உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி எனக்கு இல்லைங்கிற அந்த ஆட்டிடியூட் எத்தனை பேருக்கு வருது? அதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறத நினச்சி பார்க்குறது. ரட்சிப்புங்கிறது ரெண்டு டைப் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று ஆரம்பத்தில் தேவனுக்குள்ளே வந்து பிள்ளையாக மாறுறது, அது இனிஷியல், அது வந்து பேசிக். அதுக்கடுத்து ஒவ்வொரு நொடியும் இந்த ரட்சிப்பில் இருக்கேங்கிறத உணர்ந்து பிசாசி ஜெயித்து அதில் விடுதலை ஆகி போகிறது. இது கண்டினியூ ப்ராசஸ். அதான் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். இந்த ரட்சிப்பு லாஸ்ட் மினிட் வரைக்கும். அதனால ரட்சிப்பை இழந்து விடாதபடி கவனமாக இருங்கன்னு பவுல் சொல்கிறார். இத்தனை பேருக்கு புரியுது. நான் ஒரு தடவை பிள்ளை ஆகிட்டே ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு ரட்சிக்கப்பட்டேன், அடுத்து பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் நடுவில் இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் தோல்வி இல்லாமல் ஜெயமாக வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு நொடியும் நான் ரட்சிக்கப்பட்டேங்கிற உணர்வில் தேவனை முன்னிறுத்தி நம்ம சுயத்தை குறைத்து மாம்ச சிந்தனையை குறைத்து அவருடைய பேச்சை கேட்டு போனீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி. அதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் கூட இருந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். யாரும் அவரை ஏற்றுக்கிட்டு அசிங்கப்பட்டு போனாங்க, அவமானப்பட்டு போனாங்க, கைவிடப்பட்டாங்கங்கிற அவசியமே இல்லை. அதுதான் அவர் வல்லவர்னு சொல்கிறது. ஆகவே இப்படி நீங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கீங்கிறத மறந்துடவே மறந்துடாது. எத்தனை பேர் உங்களுக்கு 1008 அடையாளங்களை கொடுத்துருக்கலாம். அந்த வருது பாரு, இது வந்து தரித்திரம் பிடிச்சது. அந்த வருது பாரு, இது வந்து விளங்காது. அந்த வருது பாரு, இது மூஞ்சில் முழிச்சாலே விளங்காது. எத்தனையோ பேர் நிறைய பேரில் சொல்லி கூப்பிடுவாங்க. சிலர்லாம் இது வந்து சொல்லுவாங்க, கேஸ்ட்டை வச்சு தீண்டத்தகாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் இது பாரு இப்படி பண்ணுது,
வீட்டில் இது ஒஸ்டான ஒரு கேஸ்ன்னு சொல்லலாம், மேபி பாவிகளை இது பாரு குடிக்காரன் மோசமானவன் சொல்லலாம். ஆனால் நீ இயேசுக்குள்ளே வந்துட்டு அவர் உங்களுக்கு அற்புதமான அடையாளமாய் மாறிடுறார். அவரே அதனால தான் நம்ம இதில் குடிகாரன், கொள்ளக்காரன், மந்திரவாதி, எவ்வளோ பாவியா விபச்சாரியாக இருந்தால் கூட அவங்க அடையாளத்தை மாற்றி தானே அவங்களோட அடையாளமாக மாறிடுறார். இப்போ அவங்க உட்காந்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காங்க, ஊரெல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. பைபிளில் எத்தனையோ சாட்சிகள் ஆகலாம், இன்றைக்கி நம்ம முன்னாடி எத்தனையோ சாட்சிகள் பார்க்கலாம். உங்களை ஒரு முட்டாள் அடையாளம் வச்சுருக்காங்களா அந்த உலகம், ஆனால் இயேசு வந்த பிறகு நீங்கள் அவருக்கு அடையாளமாக மாறுவீங்க. உங்களை ஒரு விளங்காதவன் அடையாளம் வச்சுருக்காங்களா, என்னென்ன பேரெல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள், என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு, அது எல்லாமே இவருக்குள்ளே வரும்போது மாறி இவருக்கு மகிமையான பாத்திரமாக அற்புதமாக அடையாளமாக நீங்கள் மட்டும் இல்லை, வசனம் என்ன சொல்லுது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அது எவ்வளோ சூப்பர். உங்கள் ஜென்ரேஷன் அப்படி இருக்கும்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.